வணக்கம், இது யூட்டன். நான் ராமசாமி ஜெயபிரகாஷ். மக்களவைத் தேர்தல் நாள் நெருங்கிக்கிட்டே இருக்குது. இந்த காலகட்டத்தில் நாம் இருக்கிறோம். இப்போ பொதுவாக எம்பிக்களுக்குன்னு தொகுதி மேம்பாட்டு நிதி ஒன்று கொடுப்பாங்க. அப்படி தொகுதி மேம்பாட்டு நிதியில் எம்பிக்கள் தமிழ்நாட்டை சேர்ந்த எம்பிக்கள் செலவே செய்யலை. 75% அன்யூட்டிலைஸ்டாக இருக்கிறது தமிழ்நாட்டு எம்பிக்களின் அக்கௌண்ட்டுகளில் அப்படின்னு ஹிந்துவில் ஒரு ஆர்டிக்கல் வந்திருக்கு. அதுலேயே இன்னொரு பகுதியில் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, மத்திய சென்னை எம்பி தயாநிதி மாறன் அவரும் வேலூர் எம்பி கதிரானந்தும் அவர்கள் பெயரில் செலவு கணக்கே இல்லை, எந்த விதமான செலவும் அவர்கள் பெயரில் நடக்கவே இல்லை அப்படின்னு ஒரு ஆர்டிக்கல் எழுதியிருக்காங்க. இப்போது இந்த ஆர்டிக்கல் எல்லாம் எதை பேஸ் பண்ணி எழுதியிருக்காங்க அப்படின்னா, நாங்கள் ஒரு ஆர்டிஐ தகவல்கள் அடிப்படையில் தான் இதை எழுதியிருக்கோம் அப்படின்னு அந்த ஆர்டிக்கல்லே மென்ஷன் பண்ணியிருந்தாங்க. இப்போது நாம் இந்த டேட்டாவை கரெக்டாக அப்படின்னு செக் பண்ணி பார்த்தோம். நாம் செக் பண்ணி பார்க்குறப்ப சன்சாதுன்னு ஒரு அரசு வெப்சைட் இருக்குது, கவர்மெண்ட்டோட போர்ட்டல். இது அதில் நம்ம எம்பிக்கள் எவ்வளோ அவங்களுக்கு தொகுதி மேம்பாட்டு நிதியாக கொடுத்துருக்குறாங்க, அதில் எவ்வளோ செலவு பண்ணியிருக்காங்க அப்படின்றத ஆண்டு வாரியாக நம்மளால் பார்க்க முடியும். அந்த டேட்டாவை எடுத்து பார்த்தா நம்பர் எல்லாம் மிஸ்மேட்ச் ஆகிருக்கு. எந்த அளவுக்கு மிஸ்மேட்ச் அப்படின்னா, தயாநிதி மாறன் அவர்களுக்கு கடந்த 5 ஆண்டுகளில் 7 கோடி ரூபாய் தொகுதி மேம்பாட்டு நிதியாக கொடுத்துருக்காங்க. அந்த 7 கோடி ரூபாயில் அவர் 7 கோடிக்கும் அதிகமான பணத்தை செலவு செய்திருக்கிறார். கிட்டத்தட்ட அவரோட யூட்டிலைசேஷன் ரேட் 121% இருக்குது. இப்போது இதை நம்ம தேடிக்கிட்டே இருக்கிறப்போ இன்னொரு வெப்சைட் நமக்கு பாப்பப் ஆச்சு. அந்த வெப்சைட் பேர் என்னென்னா MP Lads வெப்சைட். அதுவுமே அரசு வெப்சைட்டு தான், கவர்மெண்ட் யூனியன் கவர்மெண்ட்டோட வெப்சைட்டு தான். இதில் பார்த்தாலுமே இதே தகவல் அப்படியே ரெப்ளிகேட் ஆகிருந்தது. இங்கே நமக்கு என்ன தரவுகள் எல்லாம் கிடைத்ததோ, வரவு தயாநிதி மாறன் அவர்களுக்கு 7 கோடி ரூபாய் MP Lads ஃபண்டில் வந்திருக்கு. அவர் 121% யூட்டிலைஸ் பண்ணியிருக்காரு அப்படின்னு வந்தது இல்லையா சன்சாதில். அதே MP Lads வெப்சைட்லேயும் நமக்கு கிடச்சிது. சரி, அப்புறம் ஹிந்து எப்படி இதை எழுதியிருக்காங்கன்னு பார்த்தா, இந்த ஆர்டிஐ தகவல் தான் நமக்கு ஒரு முக்கியமான ஃபேக்டராக இருந்தது. அதனால் அந்த ஆர்டிஐ யார் போட்டிருக்காங்கன்னு பார்த்தோம். அதையும் அந்த ஹிந்து ஆர்டிக்கல்லே மென்ஷன் பண்ணியிருந்தாங்க. தயானந்த் கிருஷ்ணன் என்னும் நபர் தான் இந்த ஆர்டிஐ போட்டு வாங்கினார் தகவலை அப்படின்னு இருந்தது. நம்ம அவரை நேரடியாகவே தொடர்பு கொண்டோம். அவர்கிட்ட பேசுகிறப்ப அவர் என்ன சொன்னார்னா, நான் இந்த கேட்ட தகவல்கள் எல்லாத்துக்குமே இவங்க இந்த போர்ட்டலில் போய் பார்த்துக்கங்க அப்படின்னு ஒரு வெப் அட்ரஸை தான் கொடுத்தாங்க. அவங்க தகவலை முழுமையாக தரவில்லை. ஒவ்வொரு எம்பி பேரையும் எழுதி அவங்க எவ்வளவு செலவு பண்ணியிருக்காங்க, எவ்வளவு செலவு பண்ணாமல் வச்சுருக்காங்க. அதே மாதிரி தமிழ்நாட்டில் இருக்கும் 39 எம்பிக்களுக்கும் பாண்டிச்சேரியை சேர்த்த 40 எம்பிக்கும் ஒவ்வொரு ஆளுக்கும் ஒவ்வொரு நம்பர் அப்படின்ற மாதிரியும் கொடுக்கல. ஒட்டுமொத்தமாக இந்த யூட்டிலைசேஷன் ரேட் எவ்வளோ, நான் யூட்டிலைசேஷன் ரேட் எவ்வளோ அப்படின்ற கணக்கையும் அதில் கொடுக்கல. அதில் இந்த தகவல்கள் எல்லாமே இந்த URL போய் பார்த்துக்கங்கன்றது மட்டும்தான் இருந்திருக்கு. இது ஏன் ரொம்ப முக்கியம் அப்படின்னா, இது ஆர்டிஐயில் கிடைச்ச தகவல் கிடையாது. ஆர்டிஐ வெப்சைட்டில் போய் பார்த்துக்கன்னு சொல்லிட்டாங்க. ஆர்டிஐயில் கிடைச்சது அப்படின்னா அது எப்படி இருக்குன்னா, ஒரு இன்ஃபர்மேஷன் ஆஃபீஸர்னே ஒருத்தர் இருப்பார். அவர் தான் நம்ம போடுற தகவல் அறியும் உரிமை அந்த விண்ணப்பத்துக்கு பதில் போடுறவர். அந்த இன்ஃபர்மேஷன் ஆஃபீஸர் அவரே அந்த தகவல்களை எல்லாம் சரிபார்த்து விட்டு அந்த தகவல்களை தந்து கீழே அவரோட கையொப்பம் இருக்கும். அந்த மாதிரி இருந்ததுன்னா தகவல் அறியும் உரிமை சட்டத்தில் நேரடியாக நம்மளுக்கு கிடைத்த பதில் அப்படின்னு அதை எடுத்துக்க முடியும். அங்கே URL தான் கொடுத்துருக்காங்க. URL கொடுத்துருக்காங்கன்னா நம்ம இந்த வெப்சைட்டில் இருந்து இந்த தகவலை எடுத்துருக்கிறோம் தான் ரிப்போர்ட் பண்ணணுமே தவிர அதை ஆர்டிஐ தகவல் அப்படின்னு ரிப்போர்ட் பண்ணக்கூடாது. ஸோ இந்த இடத்துல ஒரு சிறிய தவறு நடந்திருக்கு. இப்போது அவங்க கொடுத்துருக்கிற URL போய் பார்த்தா, நம்ம இது ஏற்கனவே முன்னாடியே MP Lads வெப்சைட்னு ஒன்று சொன்னோம் இல்லையா, அந்த வெப்சைட்டே தான் வந்திருக்கு. ஆனால் அதுலேயே ஒரு பகுதி அந்த வெப்சைட்லேயே இருக்கிற இன்னொரு தனி போர்ட்டல் அது. அந்த தனி போர்ட்டலில் வரவு கணக்கு என்னென்னு இருக்குன்னா 9 கோடியே 80 லட்சம் இருக்குது. முன்னாடி வரவு கணக்கு 7 கோடி. சன்சாதுலேயும் MP Ladsல இருக்கிற வேறு பகுதியில் இருந்த கணக்கு 7 கோடி ரூபாய் வரவு. இங்கே வரவு 9 கோடியே 80 லட்சம். அங்கெல்லாம் செலவு 8 கோடியை நெருங்கி இருந்தது. 121% அளவுக்கு அங்கே யூட்டிலைசேஷன் ரேட் இருந்திருக்கு. இங்கே 0 இருக்குது ஃபார் தயாநிதி மாறன். இதுதான் இதில் இருக்கிற சிக்கல். அதாவது யூனியன் கவர்மெண்ட்டோட டேட்டா இந்த வெப்சைட் இருக்கு இல்லையா, இது எதுவுமே சிங்கே ஆகாமல் இருக்குது. ஒன்று ஒவ்வொரு தகவலை தருது, எல்லாமே அன்ரிலையபிளாக இருக்குது. நிறையா இடங்கள் அப்டேட் ஆகாமலே இருக்குது, டூப்ளிகேட் என்ட்ரிஸ் இருக்குது. இதெல்லாம் தான் இதில் இருக்கிற சிக்கல். இதில் ரொம்ப முக்கியமான விஷயமே எவ்வளவு இன்எஃபிஷியண்ட்டாக ஒன்றிய அரசு தகவல்களை நமக்கு தருகிறது. ஒரு ஆர்டிஐ போட்டால் ஆர்டிஐக்கு உண்டான பதில் வரமாட்டேங்குது. இந்த URL போய் பார்த்துக்க அப்படின்றது தான் பதிலாக வருது. யூட்டன் சார்பாக நம்மளே நிறையா ஆர்டிஐ எல்லாம் இதுக்கு முன்னாடி போட்டிருக்கோம். அப்படி நம்ம போட்ட ஆர்டிஐக்கு எல்லாமும் நிறைய ஆர்டிஐகளுக்கு பதில் என்னவாக வந்திருக்கு அப்படின்னா,
இந்த பதில் தான். இந்த யூஆர்எல்லில் பார்த்து கொள்ளுங்கள். அதில் போய் பார்த்தா நிறைய வெப்சைட் வந்து நிறைய யூஆர்எல் புரோக்கனாக இருக்கும், அது வேலையே செய்யாது. அந்த மாதிரி கூட நிறைய சம்பவங்கள் நடந்திருக்கு. ஸோ தகவல் அறியும் உரிமை சட்டமும் எஃபிஷியண்ட்டாக இந்த இடத்துல ஒர்க் பண்ணலை. அவங்க கொடுத்துருக்கிற யூஆர்எல்லும் வந்து தவறான தகவல்களை கொண்டிருக்கிறது. இதன் அடிப்படையாக வைத்து ஹிண்டு ஒரு ஆர்டிக்கலை எழுதிட்டாங்க. இப்போ ஹிண்டு வந்து இன்னும் கொஞ்சம் தரவாக ரிசர்ச் பண்ணியிருந்தாங்க அப்படின்னா, இப்படி டேட்டா எல்லாமே மிஸ்மேட்சாக இருக்குது, முன்னுக்கு பின் முரணான தகவல்கள் ஒரு வெப்சைட்லேயே இருக்குது, இன்னொரு வெப்சைட்டை பார்த்தா வேறு மாதிரியான தகவல்கள் இருக்குது அப்படின்றதெல்லாம் அவங்க வந்து கவனிச்சிருப்பாங்க. இந்த பேக்ரவுண்ட் ரீசர்ச் அவங்க பண்ணலை அப்படின்றதுனால ஒரு தவறான தகவலை அதுவும் ஆர்டிஐ கொடுத்தது அப்படின்னு சொல்லியே அவங்களோட ஆர்டிக்கலாக பப்ளிஷ் பண்ணிட்டாங்க. இதை நம்ம ஃபைண்ட் அவுட் பண்ணி யூட்டன் சார்பாக ஏற்கனவே எழுதியிருந்தோம். அப்படி எழுதினதுக்கப்புறம் ஹிண்டு இப்போ என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா, ஆமாம் இது தவறான தகவல் தான் அப்படின்னு அந்த ஆர்டிக்கலை டிஜிட்டல் போர்ட்டல்கள் அவங்களோட வெப்சைட்லேருந்து எடுத்துட்டாங்க. அதே மாதிரி பிரிண்டில் வந்துருக்கும் இல்லையா, பிரிண்டில் வந்த ஆர்டிக்கலுக்கும் கரெக்ஷன் போட்டுட்டாங்க அடுத்த நாள். ஆனால் அப்படி கரெக்ஷன் போட்டாலுமே இது இன்னும் சோஷியல் மீடியாவில் வந்து சுற்றிக்கிட்டே தான் இருக்குது. நிறைய பேர் வந்து இதை ஒரு பொலிட்டிக்கல் நரேட்டிவ்காக பயன்படுத்திக்கிட்டே தான் இருக்காங்க. ஏன்னா ஒன்ஸ் ஒரு தவறான செய்தி வந்துருச்சு அப்படின்னா மக்களிடம் பரவுவதை தடுக்க முடியாது. இதுதான் நம்ம ஃபேக் நியூஸில் இருக்கிற ஒரு மிகப்பெரிய சிக்கல். இப்போ இந்த தவறான தகவல்களை எடுத்து சவுக்கு சங்கர் புலனாய்வு புலி ஒரு நேரட்டிவ்காக இதை பயன்படுத்திக்கிட்டாரு. அதே மாதிரி பாஜகவை சேர்ந்தவர்கள் பல பேர் வந்து இதை தொடர்ச்சியாக ஷேர் பண்ணிட்டே இருந்தாங்க. பாஜகவை சேர்ந்தவர்கள் மட்டும் இல்லாமல் பொலிட்டிக்கல் ஸ்பெக்ட்ரமில் இருக்கிற நிறையா கட்சியை சேர்ந்தவர்கள் இதை வந்து பயன்படுத்தினாங்க. ஆனால் இதுக்கு பின்னாடி இருக்கிற உண்மையோட எவ்வளோ அப்படின்னு பார்த்தா சுத்தமாக கிடையாது. இதற்கு எதிராகத்தான் யூட்டன் களமாடி கொண்டு இருக்கிறது. இந்த மாதிரியான போலி செய்திகளை எதிர்த்து யூட்டன் செய்கிற வேலை ரொம்ப முக்கியம் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா ஸ்க்ரீனில் தெரிகிற கியூஆர் கோடை ஸ்கேன் பண்ணி உங்களோட ஃபைனான்ஷியல் கான்ட்ரிபியூஷன்ஸை எங்களுக்கு சப்போர்ட்டாக தரலாம். அதே மாதிரி யூட்டன் வெப்சைட்டில் போனீங்கன்னாலும் சப்போர்ட்டர்ஸ்னு ஒரு லிங்க் இருக்கும். அந்த லிங்க்கை கிளிக் பண்ணுறது மூலயமாகவும் உங்களோட கான்ட்ரிபியூஷன்ஸை எங்களுக்கு தரலாம். உங்களுடைய கான்ட்ரிபியூஷன்ஸ் தான் எங்களோட வேலையை இன்னும் அதிகமாக்கும். எங்களுடைய வேலையை தீவிரமாக நாங்கள் செய்வதற்கு உங்களுடைய கான்ட்ரிபியூஷன்ஸ் தான் பெரும் உதவியாக இருக்கும். நன்றி.